அவர் பேசுகிற தேவன், அவர் காண்கிற தேவன். அந்த பேசுகிற தேவன் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஏசாயா 60:22 சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சிறியவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாட்களில் உயர்த்தும் காலம் இது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்க சிறியவர்களாய் இருக்கிறீங்க, உங்களை தான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்க, அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவன் எண்ணிக்கையை பார்க்கிறவர் இல்லைங்க, உங்க விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. ஒரு சின்ன ஆரம்பம் ஒரு பெரிய முடிவுக்கு வழி நடத்தும். தேவ பிள்ளைகளே, தேவனோட கணக்கு வேற, மனிதன் கணக்கு வேற. உலகம் பெருசா இருந்தால் தான் சாதிக்க முடியும்னு நினைக்கும். ஆனால் கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னாலும் உங்களை சாதிக்க வைக்க அவரால் முடியுங்க. ஹல்லேலூயா. சின்னவன் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஸ்மாலஸ்ட் அப்படின்னா ரொம்ப சின்ன ஒரு பொருள். லீஸ்ட் அப்படின்னு சொல்லுது. லீஸ்ட்னா ரொம்ப குறைந்த அப்படிங்கிற ஒரு பொருள். லிட்டில் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமான பொருள்னு அர்த்தம். ஒருவேளை ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி ரொம்ப சின்ன குடும்பமாக இருக்கலாம். லீஸ்ட் பர்சன்ஸ் குறைந்த நபர்கள் கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். லிட்டில் ஒன் மிக சிறிய ஒருவராய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆயிரங்களாய் பெருக பண்ணுவேன் என்று. ஆமென், ஆமென். நான் மட்டும்தான் இருக்கேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கீழே 1000 பேரை கொண்டு வந்து தலைமைத்துவத்தை கொடுக்க தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். விசுவாசியுங்கள், அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. ஆமென். நீங்கள் சிறியவர்கள், சின்ன பலவீனம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப பலவீனமாக இருக்கு, என்னாலலாம் இதை செய்ய முடியுமான்னு தெரியல, என்னாலலாம் இதை செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, ஓம் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நியாயாதிபதிகள் 7:7 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கிதியோன் வெறும் 300 பேரை வச்சு மீதியானவருடைய மிகப்பெரிய படையை வென்றான். 300 பேர்கிட்ட கத்தி கேடயம் எதுவுமே இல்லைங்க. அவங்க கொண்டு போனது பானையும் தீவெட்டியும் தான். தீவெட்டி, பானையும், எக்காலம், அந்த 3 தான் கையில் வச்சுருந்தாங்க. 300 பேர் இந்த 3 கொண்டு போய் தேவன் மீதியானவருடைய கடற்கரை அத்தனையான ஒரு படையை வெற்று ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேலுக்கு கொடுத்தது போல, இன்றைக்கு உங்கள் கைகளில் இருக்கிற சின்ன காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். தேவனுக்கு பெருசா தேவையில்லை, மனுஷன்தான் பெருசா தேவை. இது வேணும் அது வேணுமா, அவருக்கு அது எதுவுமே வேணாங்க. ஒண்ணுமே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, உங்களை உயர்த்த அவரால் முடியும். உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல. பேதுருவை போல காலி படகை வச்சிருந்தா நத்திங், ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு. பேதுருவ படகையும் அவனுடைய நண்பர்களின் படகையும் நிரப்பின அதே தேவன் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். உங்க குடும்பத்தில் வருமானம் குறைவா இருக்கா, குடும்பம் சின்னதா இருக்கா, உங்க திறமை சின்னதா இருக்கா, கவலைப்படாதீங்க. எது சின்னதா இருக்கோ அங்கதான் கர்த்தர் அதை 1000 மாற்ற விரும்புகிறார். 1000 இருக்கிறத மாத்திரக்கு வரல, அவரு சிறியவனை 1000 மாற்ற விரும்புகிறார்.